பிரான்சின் சமகால அரசாங்கத்திற்கு பல தொழிற்சங்கங்கள் காலக்கெடு விதித்துள்ளதுடன் நாட்டை முழுமையாக முடக்குவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள எதிர்வரும் புதன்கிழமை வரை கெடு விதித்துள்ளதாகவும், இல்லையெனில் நாடு தழுவிய அளவில் பாரிய தொழிற்சங்க போராட்டம் முன்னெடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. திரைசேரியின் நிதி அதிகரிப்பை ஏற்படுத்தும் வகையில் வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு குறைப்புகளை மேற்கொள்ள அரசாங்கம் தயாராகி வரும் நிலையில் எதிர்ப்பு அலை எழுந்துள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக நேற்று முன்தினம் நடைபெற்ற மாபெரும் போராட்டத்தினை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் 8 பெரிய தொழிற்சங்கங்களான CFDT, CGT, FO உள்ளிட்டவை இணைந்து அரசின் சிக்கன நடவடிக்கை திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன. மருத்துவ செலவுகளில் பொதுமக்களின் பங்களிப்பை இரட்டிப்பாக்கும் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். 3000 அரசு ஊழியர் பணியிடங்களை நீக்கும் முடிவை திரும்பப் பெற வேண்டும். வேலைவாய்ப்பின்மை காப்பீட்டுத் திட்டத்தில் கொண்டுவரப்படும் சீர்திருத்தங்களை கைவிட வேண்டும். மே 1 ஊதியத்தோடு கூடிய பொது விடுமுறை தினமாக இல்லாமல் ஆக்கும் திட்டத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். எதிர்வரும் 24 தீர்வு வழங்க தவறின் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள செபாஸ்டியன் லெகோர்னு மே 1 விடுமுறையை ரத்து செய்யும் திட்டம் கைவிடப்பட்டதாக ஏற்கனவே அறிவித்துள்ளார். மேலும் தொழிற்சங்கங்களின் தலைவர்களை மீண்டும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாகவும், மக்களின் கோரிக்கைகள் அரசின் ஆலோசனைகளின் மையமாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் ஏனைய முக்கிய சிக்கன நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் இதுவரை எந்த உறுதியான பதிலையும் அளிக்கவில்லை. இவ்வாறான நிலையில் தொழிற்சங்கங்கள் கால அவகாச எச்சரிக்கையை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.